புதுகை எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அரசியல் அறிவோம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகரும் சமூக செயற்பாட்டாளருமான திரு வடிவேலு அவர்கள் நம்மளுடன் இணைந்துள்ளார். அரசியல் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 4-5 மாதங்களே இருக்கிற நிலைமையில தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் மாவட்ட செயலாளர் கூட்டம் திடீர்னு போட்டாரு. ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க மாவட்ட செயலாளர். ஒரு சில பேர் ஒழுங்கா செயல்படுறல அப்படிங்கிற தகவல் அவருக்கு போயிருக்கு. போனதுல ரொம்ப அதிருப்தி இல்ல, சில பேரை அப்படியே கட்சியில இருந்தே தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்புகளை கூட அவர் இருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் வந்து இப்ப திடீர்னு மாவட்ட செயலாளர்களோட கூட்டம் கூட்டியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பொதுவா எல்லா கட்சியிலையும் ஆலோசனை கூட்டம். இப்ப நம்ம கட்சியோட நிலைப்பாடு எப்படி இருக்குது, முன்னேற்றமா இருக்கா இல்ல இன்னமும் கீழே தான் இருக்கிறோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் இல்ல, பல மாவட்ட செயலாளர்கள் திமுக அதிமுகவோட தொடர்பு இருக்கிறாங்க. அதை வந்து இவங்க கணக்கெடுத்து கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுக்காகவே இந்த கூட்டம் போட்டிருக்காதா சொல்றாங்க. அதை இல்லாம இந்த எஸ்ஐஆர் படிவம், பூத் ஏஜென்ட் மீட்டிங்கு இதெல்லாம் ஒழுங்கா நடைபெறல அப்படிங்கிற தகவலும் அவருக்கு போயிருக்கு. இதுக்காக தான் திடீர் ஏற்பாடு தான் இந்த கூட்டம். இப்ப மாவட்ட செயலாளர்கள் வந்து இப்ப டிவிகேல இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் வந்து அடுத்த கட்சியில உள்ள நபர்களோட பேசக்கூடாது, பழகக்கூடாது அப்படின்னு எதுவும் சட்டம் இருக்குதா? இல்ல இல்ல. இப்ப அவரும் நம்மளுக்கு தெரிஞ்சவரா தான் இருக்கலாம், இவரும் தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும். ஒரு நட்பு ரீதியா இருக்கலாம், இல்ல அவங்க சொந்தக்காரங்களா கூட இருக்கலாங்க. இப்ப ஒரே வீட்டுல கூட 2 கட்சியில இருக்கிறாங்க. அவர் ஏடிஎம்கேல இருப்பாரு, இவர் டிஎம்கேல இருப்பாரு. இதுக்காக இவங்க வந்து பேசிக்காம இருந்துருவாங்களா? அப்படிலாம் இல்லை. டிவிகேல இருக்க மாவட்ட செயலாளர்கள் வந்து டிஎம்கேலோட இருக்க மாவட்ட செயலாளரோட ஒரு நட்பு ரீதியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்களா, இல்ல இந்த கட்சியில இருந்துகிட்டே அந்த கட்சிக்கு வந்து வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்ல வர்றாங்களா அப்படிங்கிற ரிப்போர்ட் எப்படி போயிருக்கு விஜய் அவர்களுக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அவரே சொன்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தெரியும். அப்படி இருக்கும்போது ஒருவேளை ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் இங்க இருந்துகிட்டே அங்கிட்டு உள்ளடி வேலை பார்க்கலாம் விஜய்க்கு எதிராக. அது எல்லா கட்சியிலையும் நடக்கிறது தானே, அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ரிப்போர்ட் உளவுத்துறை ரிப்போர்ட் எதுவும் போயிருக்கலாம். அதை வச்சு இன்னைக்கு எதுவும் சில பேரை மாற்றம் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்ல வான் பண்ணி கண்டிஷன் பண்ணி அனுப்பி விடுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ கரூர் கூட்டத்துக்கு அப்புறம் பெரிய நெருக்கடியை சந்திச்சு திரு விஜய் அவர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாண்டிச்சேரியில அடுத்த கூட்டத்தை போட்டாரு. அங்க வந்து பேசும்போது பயங்கர அனல் பறந்துச்சு பேச்சு. அவர் என்ன பேசுறாருன்னா, இங்க தமிழ்நாட்டில் உள்ள திமுக வந்து எதிர்த்தோம், இப்போ ஆட்சியில இருக்கிற பாண்டிச்சேரி ஆட்சியில இருக்கிற கட்சியை வந்து ஆதரிச்சும் பேசுற மாதிரி, அவருக்கு சப்போர்ட்டாவே திரு ரங்கசாமி அவர்களுக்கு சப்போர்ட்டாவே பேசுற மாதிரியே பேசினாரு. இது எதிர்காலத்துல அவங்களோட கூட்டணி போறதுக்கான பேச்சு மாதிரியே தெரியுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் வந்து ரோடு ஷோ புதுச்சேரியில நடத்தணும் அப்படிங்கிற மனுவை கொண்டு புஷ்டி ஆனந்த் ஆதவர்ஜுனா அவங்க கொண்டே கொடுத்தாங்க. இப்ப கரண்ட்ல இருக்கிற ரெங்கசாமி முதலமைச்சர் அவர்கள்ட்ட ரெங்கசாமி அவர்கள் என்ன சொன்னாங்க, கண்டிஷனா சொல்லிட்டாங்க, ரோடு ஷோக்கு அலவுடே இல்லை, அங்க நடந்த மாதிரி இங்க நடந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல கூட பேசியிருக்கோம். ஏன் இதை வந்து நீங்க மக்கள் வந்து ஒரு மைதானத்துல கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்க கேரவன்ல வச்சுங்க பேச வேண்டியதுன்னு அப்படின்னு. அதே மாதிரிதான் இப்பவும் இங்க வந்து இப்ப நடத்தி இருக்கிறாங்க. முடியாத பட்சத்துக்கு ரோடு ஷோக்கு அளவுடே கொடுக்கல, ஓகே. ரெண்டாவது, இப்ப வந்து புதுச்சேரியில வந்து திமுகவை விமர்சிச்சு பேசியிருக்கிறாரு. சரி ரைட்டு, தமிழ்நாட்டில விமர்சிச்சு பேசுறாரு. அதே தமிழ்நாட்டுல பிஜேபியையும் விமர்சிச்சு பேசுறாரு, ஓகேங்களா. ஆனா இதே புதுச்சேரியில அவரு இப்ப நடைமுறையில இருக்கிற ரெங்கசாமி அவர்களோட கூட்டணி வந்து யாரோட கூட்டணியில இருக்கிறாங்க? பிஜேபி கூட்டணியில தான் இருக்கு. பிஜேபி கூட்டணியில இருக்கு. அது என்ன தமிழ்நாட்டுக்குள்ள வரையில மட்டும் பிஜேபி கூட்டணியை வந்து வசப்பாடுறதும், பக்கத்து யூனியனான புதுச்சேரிக்கு போனோன்னே அங்க வந்து பிஜேபி கூட்டணியில உள்ள கட்சியை வந்து அனுசரிச்சு போறது அப்படிங்கிறது இது வந்து எப்படி இருக்கு, ஒரு கேலி கூத்தாதான் இருக்கு. சரிங்களா. இங்கிட்டு எதுக்குற மாதிரி எதுக்குறாராம், அங்கிட்டு அணைக்கிற மாதிரி அணைச்சுக்கிறாராம். இது வந்து ஒரு பாமர மக்களுக்கே புரியும். இது வந்து ஒருவேளை பிஜேபியில வருங்காலத்துல பிஜேபியில கூட்டணிக்காக கூட இந்த பேச்சு அங்க இருந்து ஆரம்பிப்போம், பாண்டிச்சேரியில இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு கூட ஆரம்பிச்சிருக்கலாம். இதைத்தானங்க எல்லா கட்சியுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் அவர்களோட கட்சி வந்து பிஜேபி தான் இயக்குது அப்படிங்கிறதானே ஒரு கருத்தாவே எல்லாரும் சொல்லிட்டு வர்றாங்க. அது இப்ப அது உண்மைங்கிற மாதிரி தானே விஜய் அவர்கள் வந்து பிஜேபி கூட்டணியில உள்ள ரங்கசாமி அவர்களை ஆதரிச்சு பேசியிருக்கிறாரு. திரு செங்கோட்டன் இணைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தபடியாக திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைஞ்சிருக்கிறார். இதை தொடர்ந்து திரு வைத்தியலிங்கம் இணைகிறதா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இது வந்து உண்மையா இல்ல வதந்தியை பரப்புறாங்களான்னு ஒன்றும் தெரியல.
இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஏடிஎம்கேல இருந்து பிரிஞ்சு டிவிக்கேல இணைஞ்சிட்டாரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இப்ப நாஞ்சில் சம்பத்து இணைய போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நாஞ்சில் சம்பத்து நான் அதுலலாம் இணைய மாட்டேன், நான் திமுக அப்படின்னு சொன்னாங்க. நாஞ்சில் சம்பத் வந்து ஒரு உலகம் சுற்று வாலிபன் தான். சரிங்களா. அவர் போகாத கட்சியே இல்ல. சரிங்களா. இனிமே பார்த்தா நம்ம புது கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியும் கொஞ்சம் இதானா கூட அதுக்கும் வந்துருவாரு. அந்த மாதிரி கேரக்டர் உள்ளவர் தான் நாஞ்சில் சம்பத். இப்ப புதுசா டிவிகேக்கு போயிட்டாரு. அவர் என்னமோ ரொம்ப வருஷமா கொள்கையை பிடிச்சுக்கிட்டு ஒரே கட்சியில இருந்துட்டு இப்ப அடுத்த டிவிகே கட்சிக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் பெரிய ஆள்லாம் இல்ல. அவருக்கு எங்கிட்ட இப்ப அங்கிட்டு வந்து இனோவா கார் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே ஆஹா நம்மளுக்கு இங்கிட்டு இருக்கையில இனோவா கார் வருது, டிவிகே சைடு போயிருவோம்டா, அங்கிட்டு போய் இவங்க எல்லாரையும் பேசுவோம். இதைத்தான் அவர் வந்து தொழில் ரீதியா பண்ணிட்டு இருக்கிறாரு. இது வந்து அரசியல் அவருக்கு, இது வந்து அவரோட தொழில். இன்னும் 2 வருஷம் சென்று சிவகார்த்திகேயனோ இல்ல அஜித்தோ கட்சி தொடங்கினாங்கன்னா அடுத்து அவர் சைடு போயிடுவாப்புல. இதுதான் நாஞ்சில் சம்பத்தோட வேலையே. வைத்திலிங்கம் அவர்கள் வந்து டெல்டா மாவட்டத்துல ஏடிஎம்கேல இருக்கும்போது ஒரு ஆளுமையா இருந்தார். வைத்திலிங்கம் வந்து அவரும் வந்து சில முரண்பாடுகளால பிரிஞ்சு ஓபிஎஸோட கூட்டா இருந்துகிட்டு இருந்தாரு. ஓபிஎஸோட நிலைப்பாடு இப்ப அங்கிட்டு இங்கிட்டுமா போயிட்டு இருக்கு. அதனால டிவிகேல இணைய போறதா தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது. முழுமையா அவரும் போய் செங்கோட்டையன் நாஞ்சில் சம்பத் மாதிரி இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் அதிகாரப்பூர்வமான தகவல்களை நம்ம வெளியிடுவோம். ஒருவேளை பன்னீர்செல்வம் சொல்லி இருந்திருக்கலாம், திரு வைத்தியலிங்கத்தை ஃபர்ஸ்ட் போய் நீங்க சேருங்க, கட்சி எப்படி போகுது நிலைப்பாட்டை பார்த்துட்டு நானும் வந்து சேர்றேன். அதைத்தானாங்க நம்ம முன்னாடியே சொன்னோம். செங்கோட்டையன் ஃபர்ஸ்ட் போயிடுவாரு. அதுக்கு அடுத்து இப்ப ஓபிஎஸ் டெல்லி போயிட்டு வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறம் அடுத்து ஓபிஎஸ் சைட்ல இருந்து இணைவாங்க, அடுத்து தினகரன்ல இருந்து இணைவாங்க. தினகரன் தான் சொல்லிட்டாரு, நான் அந்த அந்த பக்கமே நான் பேச மாட்டேன், அதை பத்தி என்கிட்ட பேச வேண்டாம், நான் கூட்டணிக்கு இணையறதுக்கு வாய்ப்பே இல்ல, டிவிகேல இணையவே மாட்டேன்னு சொல்றாரு. பாப்பாங்க தனிச்சு 234 தொகுதியிலையும் தினகரன் அவர்கள் வந்து வேட்பாளரை நிப்பாட்ட போறாரா என்ன? எப்படியோ ஒரு 10 சீட்டாச்சும் நிக்கணும். அது ஏதாச்சும் ஒரு கூட்டணியில நின்னாத்தான் கொஞ்சமாச்சு கேவலமா தோக்கலாம். அப்படி இவர் தனிச்சிருந்து எங்க ஜெயிக்க போறாரு? அவர் ஜெயிப்பாரா முதல்ல தினகரன் அவர்கள்? அதனால அந்த இதுகள் வாய்ப்புகள் அதிகம் இல்லை. அவரும் கூட்டணிக்கு வருவாரு, வெயிட் பண்ணுவோம், வந்துருவார். டிவிகேக்கோ ஏடிஎம்கேக்கோ டிஎம்கேக்கோ இல்ல இவரே ஒரு தனி கூட்டணி போடுறாரா அப்படிங்கிறத வருகின்ற டிசம்பர் முடிவுகள்ல தெரிய போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம் அதோட விஷயத்த. தவிக தலைவர் விஜய் வந்து பாண்டிச்சேரியை முடிச்சுட்டு அடுத்த கூட்டம் வந்து திரு செங்கோட்டையன் தலைமையில ஈரோட்ல வருகின்ற டிசம்பர் 18ஆம் தேதி போடுறதா முடிவு பண்ணிருக்காங்க. இப்ப அந்த கூட்டத்துல அசம்பாவிதம் எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கா? தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை எப்படி சமாளிக்க போகுது? இப்போ புதுச்சேரியில கூட்டம் நடந்துச்சு, அதுல கூட பார்த்துருப்பீங்க. ஒரு போலீஸோட கைய வந்து ஒரு டிவிகே தொண்டர் வந்து கடிச்சிட்டார். உடனே அது வந்து எப்படி ட்ரெண்ட் ஆனிச்சு, அணில் கூட்டம் ஃபுல்லா இப்போ குரங்கு கூட்டமா மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் புதுச்சேரி காவல்துறை வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி அதை கொண்டாந்துட்டாங்க. புஷி ஆனந்த் அவர்களை வந்து எங்களோட ஆளுக தான், அவங்களெல்லாம் உள்ள விடுங்க அப்படின்னு சொன்னது கூட ஒரு லேடி எஸ்பி அந்த மேடம் வந்து அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க கரூர்ல பார்த்த சம்பவமே நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இங்க புதுச்சேரியில எங்களுக்கு நீங்க ஆர்டர் போடாதீங்க, நாங்க என்ன சொல்றோமோ அதை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. அது மாதிரி நீட்டா நடந்துச்சா இங்க ஓரளவுக்கு புதுச்சேரியில? அதே மாதிரி இந்த தடவையும் இங்க ஈரோடுல இப்ப வந்து செங்கோட்டையனோட கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கூட்டம் எல்லாருக்குமே வந்துடும். 25,000 பேருக்கு மேல வர்றதா வந்துருங்க. கூட்டம் வராமலாங்க இருக்கும். எல்லா கட்சிக்குமே வருதுதாங்க கூட்டம். 500 ரூபா கொடுத்தா 200 ரூபா சேலை, 500 ரூபா காசு, சாப்பாடு இதெல்லாம் கொடுத்தா வராம யாரு இருக்க போறா? ஒரு நாள் சம்பளம் ஆயிடுச்சுல எல்லாருக்கும், லேடிஸுக்கு எல்லாருக்கும். கண்டிப்பா வருவாங்க. அந்த கூட்டம் வந்து ஓட்டா மாறுதா என்னங்கிறது அது அடுத்த விஷயம். கூட்டத்தை காமிச்சிருவாப்ல செங்கோட்டையன். பாருங்க என்னோட பலத்தை பாத்தீங்களா செங்கோட்டையன் அவர்கள் அப்படிங்கிறத நிரூபிச்சிருவாப்ல. ஆனால் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இப்ப மாணவர் படைன்னு ஒரு படை இது பண்ணியிருக்கிறாங்க டிவிகே கட்சியில வந்து. அந்த படையை வந்து இவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணணும் அதிகமா. இந்த வழிமுறைகளை இது பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கிற டைரக்ஷனை கொடுக்கணும். மாவட்ட செயலாளர்களை வேலை வாங்கணுங்க. மாவட்ட செயலாளர்கள் வந்து அங்கே பேசுறாங்க இங்க பேசுறாங்கன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்ச விஜய் அவர்களுக்கு அவர்கள் எப்படி வேலை பார்க்குறாங்க, நம்ம கட்சியோட கொள்கையை இங்க கொண்டுகிட்டு போறாங்களா இல்லையாங்கிறத பார்க்க தெரியாதா அவருக்கு?
வேலை வாங்கணும். மாவட்ட செயலாளரை டைட் பண்ணாதான் அவன் ஒன்றியத்தை டைட் பண்ணுவாப்ல. ஒன்றியத்தை டைட் பண்ணாதான் கீழே உள்ள கிளை செயலாளரை டைட் பண்ணுவாப்ல. இங்க மாவட்டம்லாம் என்ன சொத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்களா மற்ற கட்சியில உள்ளவங்க மாதிரி? ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க. இந்த காரைக்குடியை சேர்ந்த பிரபு அவர்கள், அவர்கிட்ட பணம் இருக்கு, செலவு பண்றாரு. திருமயத்துல சிந்து ராமசாமி அப்படின்னு இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பணம் இருக்கு, செலவு பண்றாங்க. இந்த மாதிரி எல்லா மாவட்ட செயலாளர்களும் டிவிகே கேண்டிடேட்டா இருக்கிறப்ப வேட்பாளர்கள் அவங்க செலவு பண்ண முடியுமா? அவங்களும் நம்மள மாதிரிங்க, அன்றாடமா இருக்கிறவங்க. அவங்கள்ட்ட போய் வந்து நீ இவ்வளவு செலவு பண்ண அவ்வளவு செலவு பண்ணா எங்க போவாங்க? இந்த தேர்தலுக்கு செலவு பண்ணிடுவாங்கங்க ஒரு ஆர்வத்துல. இதுக்கு அடுத்தடுத்த தேர்தல்லாம் என்ன பண்ணுவாங்க? முதலமைச்சர் ஆயிட்டா அப்புறம் தன்னால வந்துரும்ல காசு பூரா மாவட்ட செயலர். முதல்ல வந்து ஒரு 10 எம்எல்ஏவை பிடிக்கட்டுங்க, அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆகட்டும். ஃபர்ஸ்ட் இன்னும் நம்ம ரன்னிங்கே ஓடல, அதுக்குள்ள நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்துட்டேன்னு ஸ்டில்லு கொடுக்க கூடாது. சரிங்களா? ஓடணும். ஓடி 10 பேரோட மோதி ஓடி ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீ கப்ப பிடி, மக்கள் பாராட்டுவாங்க. அதுக்கு முன்னாடி நீ வந்து நான் தான் சொல்றது வந்து முட்டாள்தனம். திரு விஜய் அவர்கள் தனது கட்சியை கட்டமைப்பதற்கான முன்னேற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார். இதன் விளைவாக முதல் கட்டமாக மாவட்ட செயலர்களை அழைத்து எல்லாத்தையும் கலந்து ஆலோசித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தனது கட்சி பணியை அவர் முழுமையாக கவனித்து மாவட்ட செயலர்களை சந்தித்தது போல் கட்சியில் உள்ள அனைத்து நிர்வாகிகளையும் சந்தித்தால் கட்சி மேலும் மேலும் வலுவடையும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்.